குட் மார்னிங். இன்றைக்கி ஜேஎஸ் டைரி ட்ரெஷரில் என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி காலிஃப்ளவரை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு போட்டுட்டு கல்லுப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா அதை பாயில் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பாதியில் வெந்தால் போதும். அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அரைச்சிக்க போகிறோம் ஒரு மாவு. ஸோ கடலை மாவு நல்லா 1 கப்பு, அதுக்கு பாதி ரவை, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக அந்த மாவு நல்லாயிருக்கும். அது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது எல்லா மாவுமே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் கூட அழகாக மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு குட்டி டிப்பு. ஸோ அதுக்குள்ளே நம்ம எண்ணெயையும் காய வச்சிடலாம் வானலில் போட்டுட்டு. ஸோ எண்ணெய் எனக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்கிறத அதுலேயே காலிஃப்ளவரையும் போட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி தெளித்து விட்டு கூட நீங்கள் கலக்கிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கூட நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும்ல, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் ரவை எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இப்போ எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க. ஸோ தட் அது எண்ணெயில் எல்லாமே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஆகிட்டு நல்ல ஒரு கரகரன்னு கிடைக்கும். ஸோ காலிஃப்ளவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கடலை மாவும் ரவை கூட சேர்ந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஃப்ரை மாதிரி கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம 65 பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சும் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி கொடுக்காம இதை ஒரு தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகும் ஜீரகமும் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் தாளிச்சுக்கிட்டேன். அப்புறம் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ பூண்டு நல்லா எண்ணெயில் போடும்போது சூப்பராக இருக்கும். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். ஸோ கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேண்டியதில்லை. ஸோ கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். இப்போ தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி போட்டுட்டு நல்லா ஒரு கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க. இந்த காலிஃப்ளவரையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. எடுக்கவே எடுக்காதீங்க. திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆகிட்டு வரும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு பிரியாணி மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இதான் எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பபா. எல்லோரும் டேக் கேர்.